வெல்கம் டு எடிஃபை ட்ரிபிள் ஹெச். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆட் ஒன் அவுட் சீரீஸ் தான். ஸோ ஆட் ஒன் அவுட் அப்படின்றது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஆட் ஒன் அவுட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இன்டர்வியூஸில் ஆப்டிடியூட் செக்ஷன் வைக்கும் போது கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி 1 or 2 சம்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எதுக்காகன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம ஆட் ஒன் அவுட் வந்துட்டு சால்வ் பண்ணும் போது நம்மளோட லாஜிக்கல் திங்கிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம போடுற மேக்ஸ் எல்லாமே நம்ம பிரெயினுக்கு ஒரு ஜிம் மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம எப்படி வந்து பாடிக்கு எக்ஸசைஸ் தேவையோ, மசில்ஸ்க்கு தேவையோ, அதே மாதிரி நம்ம பிரெயினுக்கும் வந்து எக்ஸசைஸ் தேவை. அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு பிரெயின் வந்து நல்ல ஃபங்க்ஷன் ஆகும், கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகும், நம்ம வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற ஸ்கில்ஸும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆட் ஒன் அவுட் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது உங்களுக்கு லாஜிக்கல் திங்கிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதாவது நீங்கள் எந்த ஒரு லைஃப்பில், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளே என்ன நம்ம ஹிடனான ஒரு ட்ரூத் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பேஸாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மேக்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த நாலேஜை நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய இப்போ இருக்கிற 10th 12th படிக்கிற பசங்களாகட்டும், காலேஜ் படிக்கிற பசங்களாகட்டும், எல்லாருக்குமே வந்து எதுக்கு நாங்கள் மேக்ஸை யூஸ் பண்ணுறோமா, நாங்கள் எங்கே மேக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒய் நாங்கள் வந்து இந்த மேக்ஸை படிக்கணும், இவ்வளோ கஷ்டமாக இருக்க மேக்ஸ்ன்னு சில பேர் கேட்குறது உண்டு. ஸோ மேக்ஸ் வந்து நம்ம ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிரெயினோட எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் டைரெக்டாக யூஸ் பண்ண மாட்டோம், பட் இன்டைரக்டாக நம்ம மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸை நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ். ஸோ நம்ம சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருந்தால் கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் ஒன் அவுட் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, இல்லை மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது நமக்கு இந்த மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுமாதிரி என்கரேஜ் குயிக் டெசிஷன், நம்ம டெசிஷன் ஃபாஸ்ட்டாக எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் இல்லை, ஸோ நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணுறதுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கில் தான். பட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம இனி பார்க்க போகிறது ஆட் ஒன் அவுட் சீரீஸ் தான். நிறைய சம்ஸ் பார்க்க போகிறோம். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொன்றும் இருக்குன்றது நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். வாங்க இப்போது எப்படி சம்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபைண்ட் அவுட் த ஆட் நம்பர் இன் சீக்வன்ஸ். இங்கே ஒரு சீக்வன்ஸில் உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததுமே நம்ம இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடலாம். என்ன மாதிரி ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் நம்பர் டெக்னிக் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 125ஓட நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் ஒவ்வொன்றா கன்சிக்யூட்டிவாக நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு நெக்ஸ்ட் ஆன்சர் கிடைக்கும். 125 + 2 ஆட் பண்ணும் போது 127. 127ஓட நம்ம 3 ஆட் பண்ணும் போது 130 கிடைக்குது. 130ஓட 5 ஆட் பண்ணும் போது 135. 135ஓட 7 ஆட் பண்ணும் போது நமக்கு 142. 142ஓட 11 ஆட் பண்ணும் போது 153. அப்போ 153ஓட நம்ம 13 ஆட் பண்ணும் போது நமக்கு 166 கிடைக்கணும். பட் இங்கே 165 தான் கிடைச்சிருக்கு. ஸோ ஆட் ஒன் அவுட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 165. த ஆன்சர் ஷுட் பி 165. ஸோ இந்த மாதிரி ப்ரைம் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி இந்த சம் இருக்குது. எல்லா சம்மே இதே பேஸில் தான் வரும்னு சொல்ல முடியாது. உள்ளே என்ன ட்ரிக் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒவ்வொரு சம்மும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டில் இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே வந்து வெவ்வேறு மாதிரி திங்க் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஸோ இந்த சம்மில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லாமே ரெடியூஸில் வந்திருக்கு. நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியாது, ஏன்னா டிஃப்ரென்ஸ் காமனாக இல்லை. ஸோ இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6 × 9 + 1 = 55. 6 9s are 54 + 1 = 55. ஸோ இதே லாஜிக் தான் அடுத்தது யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 + 5 + 1 = 5 × 5. சாரி, 5 × 5 + 1 = 25 + 1 = 26. 26 2 × 6ன்னு எழுதிட்டு +1 பண்ணும்போது 13. ஸோ இதுவும் ரைட்டு. 13க்கு 1 × 3 +1 பண்ணும்போது நமக்கு 4 தான் கிடைக்குது. பட் இங்கே கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஆட் ஒன் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்முக்கும் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஸோ இப்போ நம்ம ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் இந்த ஃபாலோவிங்கில் இந்த மாதிரி இன்க்ரீஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் நம்பர் நம்ம வந்து செகண்ட் நம்பர் மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் = 4. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், 2 ஸ்கொயரில் வருது. ஸோ அதே மாதிரி 14 - 5 பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 9 வரும், which is equal to 3 ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி உங்களோட டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸில் வருது. அதே மாதிரி 30 - 14 போட்டிங்க அப்படின்னா 16 வரும், which is equal to 4 ஸ்கொயர். 50 - 30 = 20. ஸோ இது வந்து எந்த ஸ்கொயர் வேல்யூவும் கிடையாது. ஸோ which is not a square value. ஸோ நம்ம இதோட நமக்கு இது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். விச் ஒன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 50 வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்றது தெரிஞ்சிடும். 55 - 50 பண்ணால் உங்களுக்கு அதே மாதிரி வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் கண்டிஷனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூஸில் வராது. ஏன்னா இந்த ஒரு வேல்யூ தப்பானதுனால அந்த கண்டினியூட்டி வந்து அங்கே ஃபெயில் ஆயிடுது. ஸோ அப்போ 50 இஸ் அ ஆட் ஒன் அவுட். ஸோ நம்ம வந்து 50யை வந்து ஆன்சராக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்கும். உள்ளே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சம் வந்து சீரீஸில் இருக்குது அப்படின்றதே நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும் போது நம்மளோட லாஜிக்கல் திங்கிங், ரீசனல் திங்கிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்போர்ட் கொடுங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.